சொல்கிறார் அவர் உங்க மேல அதிகமா நேசமாக இருக்கிறார். And God is not angry with you. அவர் உங்க மேல கோபமாக இல்லை. That's a lie. அது ஒரு பொய். Father, this morning, Lord, இந்த காலை வேளைக்குள்ள ஆண்டவரே, come on, whoever is having a battle in your mind this morning, இந்த காலை வேளைக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டு உங்க சிந்தனையில ஒரு யுத்தம் இருக்கிறதோ, would you just lay your hands on your head while every eye is closed? Just put your hands on your head. Whoever has a battle of mind this morning. எல்லாம் கண்களை மூடினவனமாக எவரெல்லாம் வந்துட்டு உங்க சிந்தனையில யுத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ உங்க கரங்களை உங்க தலையில மேல வைக்கிறீர்களா? Father, in Jesus' name, இயேசுவின் நாமத்திலே every battle of the mind, Lord Father, ஆண்டவரே சிந்தனையின் எல்லா யுத்தத்தையும் ஆண்டவரே I break it off in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறோம் ஆண்டவரே. And I declare in 1 Corinthians chapter 2 verse 16. நான் அறிக்கை செய்கிறேன் 1 கொரிந்தியர் 2:16 போல I declare the mind of Christ. ஆண்டவரே ஆண்டவரின் சிந்தனை ஆண்டவரே. I declare the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தனை ஆண்டவரே. எல்லா யுத்த காலங்களிலும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் ஜெயம் பெற்றவராக இருக்கிறீர். இப்பொழுது இயேசுவின் தெய்வீக புத்திக்கு ஏற்றாத சமாதானம் இப்பொழுது எல்லா உள்ளத்தையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. You have won all the battles, Father, right now. Lord Father, we speak, Lord Father, your peace that surpasses all understanding over them, Lord. Come on, you can look at me for a moment. நீங்க சில நேரத்துக்கு என்னை பார்க்கலாம். What a privilege for us to every single week stay in the presence. ஒவ்வொரு வாரம் பிரசன்னத்தில் இருக்கிறது நமக்கு என்ன ஒரு பாக்கியமாக இருக்கிறது. And we are less than 60 days away to the new year. நம்ம புதிய வருடத்துக்கு போது நமக்கு 60 நாட்கள் குறைவாக இருக்கிறது. Some of us are here sitting, we have celebrated new year for 20 years. சில பேர் அமர்ந்திருக்க நம்ம 20 வருடமாக நம்ம புதிய வருடத்தை நம்ம கொண்டாடுகிறோம். I've celebrated for 23 years. இவர் வந்துட்டு 23 வருடம் கொண்டாடுகிறார். Some of you guys celebrating for the 60th year. Congratulations. சில பேர் 60 வருடமாக நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். Uncle surely more than 60, right? Yeah, so many new years, so many different new years. பல வருடங்களாக நம்ம கொண்டாடுகிறோம். Uncle also, Pastor James also surely more. All of us celebrated a lot of new years in our life. நம்ம அனைவரும் நம்ம வாழ்க்கையில நிறைய புதிய ஆண்டுகளை நம்ம கொண்டாடுகிறோம். But 2026 just can't be another year. ஆனா 2026 இன்னொரு வருடமாக ஆக கூடாது. How many of you guys, I don't know about you guys, but I'm tired of the mundane. உங்களை பத்தி எனக்கு தெரியல, ஆனா எனக்கு அந்த சாதாரண வாழ்க்கை பத்தி எனக்கு போதுமாகி விட்டது. You know, we can't always go through motions. நம்ம வந்துட்டு நம்ம போகிற வண்ணமாக நம்ம போக முடியாது. But unless we intentionally step into 2026 from 2025, we can't see the hand of God. நம்ம குறிப்பாக 2025 ல நம்ம 2026 ஆக ஒரு எண்ணத்தோட நம்ம போக விட்டால் நம்ம ஆண்டவருடைய கரத்தை பார்க்க முடியாது. That is why we need to prepare our heart, our minds, our body for the next year. அதனால அடுத்த வருடத்திற்கு நம்முடைய எண்ணத்தை, நம்ம இருதயத்தை, நம்ம சிந்தனை, நம்முடைய உடலை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். But in the busyness of going to 2026, 26க்கு நம்ம வந்துட்டு போறதுக்கு வண்ணமாக, in the busyness, don't forget that you still have 2 months to go. அந்த விறுவிறுப்புல வந்துட்டு அந்த அவசரத்துல இன்னும் 2 மாதம் இருக்கிறதை நீங்க மறந்து விடாதீர்கள். Don't forfeit the 2 months. The 2 months is as important as all the other months. அந்த 2 மாதத்தை நீங்க விட்டு விடாதீங்க. மற்ற மாதத்தை பிரகாரம் அந்த 2 மாதமும் முக்கியமான மாதமாக இருக்கிறது. Because we have to enter 2026 victoriously. ஏன்னா நம்ம 2026 ஒரு ஜெயத்தோட நம்ம போக வேண்டும். We can't enter blah blah ஏனோ தானோ நம்ம போக முடியாது. No, we can't just simply enter into 2026. We can't be careless. நம்ம வந்துட்டு ஒரு ஏனதோட நம்ம இருக்க முடியாது. Focus. நம்ம வந்துட்டு ஒரு கவனமாக இருக்க வேண்டும். Tell the person next to you, it's time to focus. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கவனத்தின் நேரமாக இருக்கிறது. பாத்தீங்களா, திருப்பி சொல்லல நீங்க. Okay, that's the beginning. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, it's time to focus. You know, because God has a good plan over you. ஏன்னா ஆண்டவர் உங்க மேல ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். And God this morning laid in my heart a battle plan. இந்த காலை வேளையில கூட என் இருதயத்தில் ஆண்டவர் சொன்னார் ஒரு நல்ல திட்டம். battle plan. ஒரு யுத்த திட்டம். Because we are in the battle mood. ஏன்னா நம்ம யுத்த சிந்தனையில நம்ம இருக்கிறோம். Let's turn our Bibles to 2 Chronicles chapter 20. நம்ம 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை. You know, here is a king Jehoshaphat. இங்க ஜெகோசாபாத் ராஜா இருக்கிறார். This king, he is the king of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக இருக்கிறார். And one day, ஒரு நாள் the Moabites, the Ammonites and Meunites all want to war against Jerusalem. அந்த அமலேக்கல், மோவாபியர்கள் எல்லாரும் வந்துட்டு ஜெருசலேமை எதிர்த்து அவர் யுத்தம் செய்ய வருகிறார்கள். So 3 different nations. 3 வெவ்வேறான தேசம்.
They want to fight against Jehoshaphat. அங்க ஜெயோசாபாத் ராஜாவை எதிர்த்து அவங்க யுத்தம் செய்ய வருகிறார்கள். And the Bible never say வேதம் சொல்லவில்லை Jehoshaphat was so brave and he prepared for battle. No. ஜோசப் வந்துட்டு அவர் யுத்தத்துக்கு வந்துட்டு அவர் ஆயுதம் பண்ணி அவர் ரொம்ப புத்திசாலியாக இருந்தார் அவர் என்று போடவில்லை, தைரியமாக இருந்தார் என்று போடவில்லை. But in the book of 2 Chronicles 23 it says Jehoshaphat was terrified by the news. 2 நாளாகமம் 23ல சொல்கிறது அவர் அந்த செய்தியை கேட்டு அவர் பயந்தார் என்று போடுகிறது. It doesn't make sense. அவர் நம்மளுக்கு புத்திக்கு எட்டவில்லை. A king is terrified. ஒரு ராஜா பயந்தார். The king has the army, the king has the weapons, but why is the king terrified? ஒரு ராஜாக்கு வந்துட்டு எல்லாம் ஆயுதமும் இருக்கிறது, எல்லாம் ராணுவரும் இருக்கிறார்கள், ஆனால் ஏன் அவர் பயப்படுகிறார்? As much as a king is a human after all. ஒரு ராஜா எவ்வளவாக இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷர்தான். So he was terrified. அவர் பயந்தார். And he went to God. அவர் ஆண்டவரிடம் சென்று and he spoke to God. அவர் ஆண்டவரிடம் அவர் பேசினார். And the NLT version says NLT வெர்ஷன் சொல்கிறது Jehoshaphat begged God for guidance. ஜோசப் வந்துட்டு ஆண்டவரின் ஒரு வழிநடத்தலுக்கு அவர் கெஞ்சினார். He begged God, please God, do something God. அவர் ஆண்டவரிடம் ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கன்னு அவர் கெஞ்சி கொண்டிருந்தார். Because he was so terrified. ஏன்னா அவர் ரொம்ப பயந்தார். And some of us sitting here, சில பேர் இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம். we are terrified by life. நம்ம வாழ்க்கையினால நம்ம பயந்து போகிறோம். We are terrified because of the people next to us. நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களை குறித்து நம்ம பயந்து போகிறோம். We are terrified by the situations. நம்மளோட சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்து போகிறோம். We are terrified about the future. நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம பயந்து போகிறோம். We are terrified about our work. நம்மளோட வேலையை குறித்து நம்ம பயந்து போகிறோம். We are terrified about our studies. நம்ம படிப்பை குறித்து நம்ம பயந்து போகிறோம். And we are so terrified about our future. நம்மளோட எதிர்காலத்தை குறித்து நம்ம ரொம்ப பயந்து போகிறோம். And the enemy always keeps us in the constant trap of fear. ஆனா எதிரானவன் இந்த பயத்தில் சூழ்ச்சியால வைத்து கொண்டே இருப்பான். So Jehoshaphat was scared. ஜெயோசாபாத் ராஜா அவர் பயந்து போகிறார். And he declared and went and seek the Lord. அவர் அறிக்கை செய்து ஆண்டவரை போய்ட்டு அவர் தேடினார். He brought all the people from Judah, Jerusalem, everyone gathered to ask God for help. ஜூதேயா ஜெருசலேம் முழுவதுமாக அவர் ஆட்களை அவர் சேகரித்து ஆண்டவரிடம் அவர் உதவி கேட்க அவர் சேகரித்தார். And the Lord spoke to Jehoshaphat. ஆண்டவர் ஜோசப்பிடம் அவர் பேசினார். Why the Lord spoke to Jehoshaphat? ஏன் வந்துட்டு அவர் யோசபாத்திடம் பேசினார்? Why Joseph? Why God spoke to Jehoshaphat? ஏன் வந்து அவர் யோசபாத்திடம் பேசினார்? Why? ஏன்? You can say why? ஏன்? Because he asked. ஏனென்றால் அவர் கேட்டார். As simple as that. அது அவ்வளவு சுலபமாக இருக்கிறது. You ask, God speaks. If you don't pay attention, he won't. நீங்கள் கேட்டால் அவர் பேசுவார், நீங்க கேட்கவில்லை அவர் பேச மாட்டார். See how the enemy can confuse our mind. Simple answer, but we couldn't give because we don't know. எப்படி வந்துட்டு பிசாசோட நம்ம எண்ணத்தை நம்ம கொடுக்க முடியும்? இது ஒரு சாதாரண ஒரு பதில் தான் நம்மால கொடுக்க முடியவில்லை. We are afraid of the future. நம்ம எதிர்கால குறித்து நம்ம பயப்படுகிறோம். We are afraid of our security, our belongings. நம்ம பாதுகாப்பு நம்ம வைத்திருக்கிற காரியத்தை குறித்து நம்ம பயப்படுகிறோம். But what was our first response? Was it going to the Lord for counsel? ஆனால் முதல் பதில் நமக்கு என்னவாக இருக்கிறது? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தேற்றுவதற்காக நம்ம போவதா? Are we going to the Lord? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம போகிறோமா? Are we asking the Lord for counsel? நம்ம ஆண்டவரின் தேற்றுதலை நம்ம கேட்கிறோமா? So what happened? என்ன நடந்தது? So God spoke to Jehoshaphat. ஆண்டவர் ஜோசபாத்திடம் பேசினார். God said 2 Chronicles chapter 20 verse 15. 2 நாளாகமம் 20:15 வசனம். Can we read in Tamil? 2 Chronicles 20 verse 15. நம்ம தமிழ்ல வாசிக்க கேட்போம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Wow. And then he said, listen, all of you of Judah and inhabitants of Jerusalem, and you King Jehoshaphat, thus says the Lord to you, do not be afraid nor dismayed because of this great multitude, for the battle is not yours but God's. The battle is God's. இந்த யுத்தம் ஆண்டவருடையது. Come on, what are the battles you're fighting in life? நீங்க உங்க வாழ்க்கையில என்ன யுத்தத்தை நீங்கள் இருக்கிறீர்கள்? What are the battles that is destroying your mind? என்னென்ன யுத்தம் உங்களுடைய எண்ணங்களை அழிக்கிறது? What are the battles that causes you not to sleep at night? என்னென்ன யுத்தம் நீங்கள் இரவுல நீங்க தூங்காமல் உங்களை அழிக்கிறது? Come on, some of you are not sleeping well at night because so many thoughts are flooding your mind. சில பேர் வந்து நீங்க இரவில் நீங்க சரியா தூங்கவில்லை, ஏன்னா உங்க நிறைய எண்ணங்கள் உங்க எண்ணத்துல இருக்கிறது. But the word says you shall know the truth and the truth will set you free. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And you know what's the truth? ஆனால் சத்தியம் என்னவென்றால் The battle belongs
to God. யுத்தம் ஆண்டவருடையதாக இருக்கிறது. Tell the person next to you, the battle belongs to God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், யுத்தம் ஆண்டவருடையது. You don't need to fight. நீங்கள் யுத்தம் செய்ய தேவையில்லை. Most of the times, அநேக வேளையில கூட when we are encountering a problem, நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போகும் பொழுது we are shadow boxing. நம்ம வந்துட்டு ஒரு நிழல்ல நம்ம யுத்தம் செய்கிறோம். You guys know what is shadow boxing? We're fighting with something that don't exist. நம்ம இல்லாத ஒரு காரியத்தோட நம்ம யுத்தம் செய்கிறோம். Why? Because God has already fought the battle. ஏனென்றால் ஆண்டவர் அந்த யுத்தத்தை செய்து முடித்து விட்டார். So God told Jehoshaphat, don't worry, the battle is mine. ஆண்டவர் யோசபாத் ராஜாவிடம் சொல்கிறார், நீ கவலைப்படாத, யுத்தம் என்னுடையது என்று. So what happened? என்ன நடந்தது என்றால், Jehoshaphat remembered everything that the Lord did. யோசபாத் ஆண்டவர் செய்த சகல காரியத்தையும் அவர் நினைவு கூட்டினார். He remembered like how God delivered them. எப்படி வந்துட்டு ஆண்டவர் அவரை விடுவித்தார். He remembered what God did for the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் என்ன செய்தார். He remembered how God fight for them before this. எப்படி ஆண்டவர் இயேசு இதுக்கு முன்பாக அவருக்காக யுத்தம் செய்தார். What does his remembrance do? இந்த நினைவூட்டல் என்ன செய்கிறது. This is the testimonies. இதுதான் உங்கள் சாட்சி. This is testimony. இதுதான் சாட்சி. Guys, do you know something? உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? The most powerful weapon of a battle is our testimony. ஒரு யுத்தத்தின் ஒரு பெரிதான ஆயுதம் என்னவென்றால் நம்மளுடைய சாட்சிகள் தான். I'm not saying this. நான் இது சொல்லவில்லை. A quick detour in the Revelation chapter 12. வெளிப்படுத்தல் 12ல You know, God is speaking. John is writing about the last day where the Satan will come and the people will win over Satan. God is talking about that. யோவான் வந்துட்டு அந்த கடைசி காலத்தை வந்து பேசுகிறது, எப்படி வந்து பிசாசானவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வான் என்று. And you know what was the two key of victory? இந்த ஜெயத்தின் ரெண்டு முக்கியமான திறவுகோல். They overcame Satan by the blood of the Lamb, which is already shed 2000 years ago, and by the word of their testimonies. 2000 வருடத்துக்கு முன்பாக சிந்தப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியின் மூலமாக அவர் பிசாசானை வென்றார்கள். இரண்டாவது காரியம் அவருடைய சாட்சியின் வெற்றிகளாக அவர்கள் வென்றார்கள். Two key to victory is the blood of Jesus and your testimony. இந்த வெற்றிக்கு ரெண்டு திறவுகோல் என்னவென்றால் தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இரண்டாவது உங்கள் சாட்சியாக இருக்கிறது. All of us have the blood of the Lamb. நம்ம அனைவருக்கும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறது. But most of us, the enemy has given us fear to not speak because our testimony is power. ஏனென்றால் சில நேரத்துல வந்து இரண்டாவது காரியம் இந்த பிசாசு நம்ம சாட்சிகளை பத்தி வந்துட்டு அவர் பேசுறதுக்கு அவர் மறைக்கிறார். என்ன அதுல வல்லமை இருக்கிறது. So many of you sitting here, you guys got powerful testimonies. நீங்க अनेक பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு வல்லமையான சாட்சிகள் இருக்கிறது. But have you ever wondered why you feel so fearful about sharing it? நீங்க எப்போது நீங்க நினைத்து பார்த்திருக்கீங்களா ஏன் அதை பத்தி சொல்வதற்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள்? Because more than what a sermon can do, a testimony can do. ஏன்னா செய்திகள் செய்யறதை காட்டிலும் உங்களோட சாட்சிகள் செய்யக்கூடும். Because testimony is the declaration of the goodness of Jesus. ஏன்னா சாட்சிகள் தான் ஆண்டவரின் நன்மைத்துவத்தின் அறிக்கைகளாக இருக்கிறது. So I encourage you guys. நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். Share your testimony with someone. ஒருத்தர் கூட உங்களோட சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். Share how you overcame depression. எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு கடின காலத்தில் நீங்கள் மீட்டுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். Share how you overcame anxiety. எப்படி ஒரு பயத்திலிருந்து நீங்கள் மீட்டீர்கள் என்று சொல்லுங்கள். Share how you overcame addiction, drugs, all of these things. எப்படி வந்துட்டு நீங்கள் விடுமுடியாத பழக்கத்திலிருந்து நீங்கள் விட்டீர்கள் என்று நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். Because there's power in that. ஏன்னா அதுல வல்லமை இருக்கிறது. Now coming back to ஜோசபாத் நம்ம மறுபடியும் பார்ப்போம். So God told, this is my battle. ஆண்டவர் சொன்னார், இது என் யுத்தம். This is my battle. இது என்னுடைய யுத்தம். And then God said to Jehoshaphat, ஆண்டவர் ஜோசபாத்திடம் சொன்னார். See, 2 Chronicles chapter 20 verse 17. 2 நாளாகமம் 20:17. Listen to this, very key, very key. Listen to this carefully. இது கவனமாக நீங்கள் கேளுங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். You know, the word says you will not need to fight this battle, but position yourself, stand still. இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வந்து இந்த யுத்தத்தை பண்ணுவதல்ல, ஆனால் நீங்கள் உங்களை ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆயத்தமாக அந்த இடத்துல இருங்கள் என்று சொல்கிறார். But if we were Jehoshaphat, நம்ம ஜோசபாத்தா இருந்தால், when God tells us position yourself, just stand still, we'll be like, what God, what? அவர் நம்ம கிட்ட சொன்னார், நீங்க ஆயத்தம் பண்ணுங்கள், நீங்க அந்த இடத்துல இருங்கள் என்று சொன்னார். நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னது என்று. 3 நாடு நம்மள போட்டு தள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து இவனை பேசாம நிக்க சொல்றாரு இடத்தை எடுத்துக்கொண்டு. No, 3 countries are coming against them, but God is asking them to stand still and be prepared. Brain is not braining. நம்மள எண்ணங்கள் என்னவில்லை. We can't understand what's happening.
நம்ம என்ன நடக்குது என்று நம்ம அறிந்து கொள்ளவில்லை. But that's what God told Jehoshaphat. அதான் ஜெயசபாத்விடம் ஆண்டவர் சொன்னார். He said, you don't need to fight. அவர் சொன்னார், நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை. Take position. நீங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டு, First thing, take position. நீங்கள் உங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டு, Second thing, stand still. இரண்டாவது காரியம், நீங்கள் அப்படியே நில்லுங்கள். And watch what the Lord will do. ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை பாருங்கள் என்றார். And watch what the Lord will do. ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை பாருங்கள் என்றார். What a flex, church. அது எவ்வளவு ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. You know, God is flexing. You wait and watch what I'm going to do. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் காத்திருந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று பாருங்கள் என்று அவர் சொல்கிறார். Most of the solution to our problem is, you know what? நம்மளோட பிரச்சனைகளுக்கு அநேகமான தீர்வு என்னவென்றால், Relax and watch. நம்ம அப்படியே அமைதியா இருந்து நம்ம பார்ப்போம். அந்த பில்டிங்கே உங்க மேல உடைஞ்சு விழுகிற மாதிரி இருக்கா? Just know that God is good. Even though the building is crashing on top of you, know that God is good. What's the worst thing that can happen? We will go to heaven and see Jesus. நம்ம இன்னும் மோசமான காரியம் என்ன நடக்கும்? நம்ம பரலோகத்துக்கு போய் நம்ம ஆண்டவரை நம்ம பார்ப்போம். But God is asking us, chill, chill, chill. ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்கிறார், அமைதியா இருங்க என்று. Tell the person next to you, please chill out. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், அமைதியா இருங்க என்று. Don't freak out. பயப்படாதீர்கள். You know, the Bible says வேதம் சொல்கிறது in Matthew chapter 6, மத்தேயு 6ல, can any of you by worrying solve these issues? நீங்கள் வந்துட்டு குழப்பத்தின் மூலமாக, கவலைப்படுறதுக்கு மூலமாக இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியுமா? கத்தி கதறி ப்ராப்ளம் சால்வ் ஆனாலும் பரவாயில்ல, கத்தி கதறியோ ப்ராப்ளம் சால்வ் ஆகலன்னா எதுக்கு கத்தி கதறீங்க? Even if we cry out, the problem won't be solved. Then why are we crying out? Because the solution is not in freaking out. The solution is standing still. ஏன்னா பிரச்சனைகள் தீர்வு வந்துட்டு பயத்தினால மட்டும் இல்ல, ஆனால் நீங்கள் அமைதியாக நீங்கள் இருப்பதின் மூலமாக இருக்கிறது. That is why அதனாலதான் the key to winning our battles ஏன்னா யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு திறவுகோல் is taking position. நம்ம வந்துட்டு தரித்து நிற்க வேண்டும். Let's get deep on this, church. இதுல நம்ம இன்னும் ஆழமாக நம்ம செல்வோம். Let me talk from heart to your heart. நம்ம இருதயத்துக்கு நேராக நான் பேசுகிறேன். Most of us try to overcome our addiction, overcome our problem by our strength, but we always fail. நம்ம அநேக வெற்றில நம்ம விட முடியாத பழக்கத்தை, நம்ம பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம சொந்த பலத்தினால மேற்கொள்ள நம்ம முடியும், ஆனால் நம்மளால முடியாது. For 1 week we overcome, for 1 month we overcome, for 6 months we overcome, the 7th month back to reality. நம்ம ஒரு வாரத்தை நம்ம மேற்கொள்வோம், மாதங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், 6 மாதங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், ஆனா 7வது மாதம் நம்ம மறுபடியும் விழுந்து விடுவோம். You know who I'm speaking to. உங்களுக்கு தெரியும் நான் யார்கிட்ட நான் பேசுகிறேன் என்று. You know why? ஏன் என்றால், because salvation is not by works, it's by faith. ரட்சிப்பு செயல்கள் மூலமாக இல்ல, ஆனால் விசுவாசத்தின் மூலமாக. Many times we are trying to earn God's favor. அநேக நேரத்துல நம்ம ஆண்டவரின் தயவை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம போகிறோம். We are trying to bargain with God. God, if I pray for hours, would you please give me my freedom? God, if I fast for 21 days, can you give me my freedom? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சிலத்துல நம்ம பேரம் பேசுகிறோம். ஆண்டவரே, நான் 21 நாள் நான் உபவாசித்தால் எனக்கு ஒரு விடுதலை தரும். ஆண்டவரே, நான் 1 மணி நேரம் நான் ஜெபித்தால் எனக்கு விடுதலை தரும் என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். I'm not saying that's not powerful. அது வல்லமை இல்லை என்று நான் சொல்லவில்லை. God definitely sees your hunger. ஆண்டவர் உங்களை பசியை பார்க்கிறார். But you know what's the best way? ஆனால் ஒரு சிறந்த காரியம் என்னவென்றால், take up your position. உங்களுடைய தரித்து உங்களுடைய இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். You know what's our position? நம்மளுடைய இடம் என்னவென்றால், we are the sons and daughters. நம்மள ஆண்டவரின் குமாரர்களும் குமாரத்திகளும். From war to this doesn't make sense, right? But actually the deeper meaning, taking position in the New Testament, taking position, what the Bible speaks of position is our position in Christ. நம்ம யுத்தத்திலிருந்து நம்ம குமாரர்கள் குமாரத்தில் நம்ம பேசுறது சம்பந்தம் இல்லை, ஆனால் இதுதான் சம்பந்தமாக இருக்குது. இந்த புதிய ஏற்பாடுல தரித்து நில்லுங்கள் என்றால் நம்ம தேவன் இடத்துல நம்ம தரித்து நம்ம காணப்பட வேண்டும். There's 40-year-old babies here, there's 50-year-old babies here, there's 30-year-old babies here, there's 23-year-old baby here, there's multiple sorts of babies. Why I say babies? Because all of us are still kids to the eyes of God. நம்ம எல்லாரும் நம்ம பலவிதமாக நம்ம குழந்தைகள் இருக்கோம். ஏன் குழந்தைகள் என்று சொல்கிறார்? நம்ம தேவனுடைய கண்களுக்கு நம்ம குழந்தைகள் போல நம்ம காணப்படுகிறோம். Because your dad is little princess, dad is little prince. என்னால வந்துட்டு நீங்கள் ராஜாவின் ஒரு பிதாவின் ஒரு பிரின்சஸ், பிதாவின் ஒரு குமாரத்தியாக, பிதாவின் ஒரு குமாரனாக நீங்க இருக்கிறீர்கள். You are his princess and prince. நீங்க ஆண்டவரின் குமாரர்களும் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். And your dad is favorite.
அவர் நீங்கள் வந்து அவருக்கு பிரியமான ஆட்களாக இருக்கிறீர்கள். And Daddy loves you. பிதா உங்களை நேசிக்கிறார். The Father delights over you. பிதா உங்க மேல் பிரியப்படுகிறார். That is why I'm saying, அதனால நான் சொல்கிறேன், some of us sitting here, சில பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், we can't experience or we don't believe in God's love because we never experienced the love from our fathers on earth. நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய அன்பை நம்மால அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற பிதாவை நம்ம அன்பை நம்ம அனுபவிக்கவில்லை. But let me tell you something, the Father is in heaven, is a perfect Father. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒரு பூரணமான பிதா. The Father in heaven, he is a loving God. பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒரு நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். He loves you. He loves you. He loves you. He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். Tell the person next to you, the Father loves you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிதா உங்களை நேசிக்கிறார். So all this while, இந்த அநேக காலகட்டத்துல கூட we are fighting our battle நம்ம யுத்தத்தை நம்ம செய்கிறோம் as a warrior. ஒரு யுத்த வீரனாக. Is it wrong? அது தவறா? No. இல்லை. But there's a better way. ஆனால் ஒரு சிறந்த ஒரு காரியம் இருக்கிறது. Listen carefully. இதை கவனமாக கேளுங்கள். In a battlefield, அந்த யுத்த காலத்துல கூட there's warriors, அங்க யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். there's also the prince. ஆனால் ராஜாவின் மகனும் அங்க இருக்கிறார்கள். But the prince always has the bigger standards than the warriors. ஆனால் ராஜாவின் மகன்களுக்கு அவங்க எல்லாவற்றையும் காலம் பெரிதான இடம் இருக்கிறது. The prince orders people, the prince just wait and just watch people fighting for him. அவர்கள் காத்திருந்து ஆட்கள் வீரர்கள் அவருக்காக சண்டை போடுவதை அவர் பார்ப்பார்கள். When God is calling you to be the prince that is in the chariot waiting on the Father, why you want to be the warrior that is fighting their whole life out on the battlefield? ராஜா ஆண்டவர் நம்ம ராஜாவின் குமாரர்களாக நம்ம காத்திருந்து நம்ம பார்ப்பதை அவர் அழைக்கும் போது நீ நம்ம வீரர்களாக நம்ம யுத்தம் செய்ய நம்ம விருப்பப்படுகிறோம். Chill out. நீங்கள் அமைதியாக இருங்கள். Take position. நீங்கள் உங்கள் தரித்து நில்லுங்கள். Stand still. நீங்கள் அப்படியே தரித்து நில்லுங்கள். And watch. நீங்கள் பாருங்கள். Just sit there and watch. அங்க நின்று அமர்ந்து நீங்கள் பாருங்கள். Because we have a Father who fights for us. ஏன்னா நம்ம பிதா நமக்காக யுத்தம் செய்கிற பிதா நமக்கு இருக்கிறார். There's some people sitting here, the older ones that are sitting here. எங்க சில பேர் நீங்கள் வயது முதியவர்கள் நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். There's still a pain in your heart. உங்க இதயத்துல ஒரு வலி இருக்கிறது. Because you did not have a Father that fights for you on earth. ஏன்னா இந்த உலகத்துல கூட உங்களுக்காக ஒரு சண்டை போகிற ஒரு தகப்பன் உங்ககிட்ட இல்லை. So you're believing the lie that no one will ever fight for you. நீங்கள் ஒரு பொய்யை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், யாருமே உங்களுக்காக நிற்க மாட்டார்கள் என்று. But do you know something? ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? The Father is always fighting for you. பிதா உங்களுக்காக எப்பொழுதும் அவர் நிற்கிறார். He's fighting for you. அவர் எப்பொழுதும் உங்களுக்காக நின்று யுத்தம் செய்கிறார். You are right or you are wrong, he is still fighting for you. நீங்கள் சரியாக இருந்தாலும் நீங்கள் தவறாக இருந்தாலும் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். He fights for you, then he corrects you. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்து அதுக்கப்புறம் உங்களை சரி செய்வார். He is a Father that jaga your muka. அவர் உங்களை பாதுகாக்கிறார். He won't shame you in front of the devil, for sure not. அவர் பிசாசுக்கு முன்பாக உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். You think a good father is going to shame you in front of the devil? ஒரு நல்ல பிதா பிசாசை முன்னுக்கு உங்களை வெட்கப்படுத்துவாரா? So do you think he's going to let you loose in your battles? அவர் உங்களை யுத்தத்தை அவர் தோல்வியடைய அவர் விட்டுருவாரா? That is why I'm saying the strategy, the best way, the key to battles is sonship. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், யுத்தத்தின் சிறந்த வழி, யுத்தத்தின் திறவுகோல் குமாரத்துவமாக இருக்கிறது. Church, listen up. சபையை இது கேளுங்கள். Jesus was so powerful. இயேசு ரொம்ப வல்லமையாக இருந்தார். Because he fasted, he prayed. ஏன்னா அவர் ஜெபித்தார், உபவாசித்தார். He was God and he was man. He was filled with the Holy Spirit. அவர் ஆண்டவராக இருந்தார், அவர் மனிதராக இருந்தார், அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டார். But do you know what's the number one reason Jesus was so powerful? ஆனால் முதல் காரியம் ஏன் ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக இருந்தார்? Not because of the power in him, அவருக்குள்ளாக இருக்கிற வல்லமையினால இல்லை, but because of the love of God that was on him. ஏன்னா அவருக்கு மேலாக இருந்த பிதாவின் அன்பினால.